இப்ப பிரவீன் சக்கரவர்த்திக்கு என்ன பிரச்சனை? ராகுல் காந்தி இப்பதான் லைட்டா எந்திரிச்சு வந்தாப்புல. காங்கிரஸ் இப்பதான் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. பரவாயில்லப்பா, பழைய காங்கிரஸ் மறுபடியும் கொஞ்சம் மேல வருதுப்பா அப்படின்னு ஓரளவுக்கு எல்லாரும் இந்தியா பூரா நம்பிக்கையா இருந்தாங்க. அந்த நம்பிக்கையை மொத்தமா ஆசிட்டை ஊத்தி அழிச்சிடணும். ராகுலோட அரசியலையும் காங்கிரஸோட அரசியலையும் அகில இந்திய காங்கிரஸ் மொத்தமா ஒரே புள்ளியில போட்டு புதைச்சு மூடிடணும். அதானே? எங்க 3 பேர் கை தூக்குங்க பார்ப்போம். யார் 3 பேர்ன்றீங்களா? நம்ம பிசி பிரவீன் சக்கரவர்த்தி, அப்புறம் நம்ம ஐயா வேணுகோபால், அதுக்கப்புறம் இவர் நம்ம அண்ணன் லோக்கல்ல மாணிக்க தாக்கூர். 3 பேர் உறுதிமொழி எடுங்க பார்ப்போம். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து காங்கிரஸை கண்டமாக்குவோம். அதை எப்படியாவது சவக்குழியில போட்டு ஆணி அடிச்சு வெளியில வர முடியாத அளவுக்கு நாங்கள் அதை நாஸ்தி செய்வோம். இதுவே எங்கள் உறுதிமொழி. 3 பேரும் ஐயா மோடிக்கு முன்னாடி கண்டிப்பா எடுக்கணும். இந்த சமாதியில வந்து எடுப்பாங்க தெரியுமா, சபதம் போடுவாங்க இல்லை, அதே மாதிரி நம்ம சசிகலாமா பண்ணாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு சபதம் போட்டு உட்கார்ந்துருக்குறாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, ஐயா ராகுல் காந்தி இதை பத்தி எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. ஐயா ராகுல் காந்திக்கு இதுல முழு சம்மதம்னு நினைக்கிறேன். இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க 3 பேருமா சேர்ந்து. இதுல ஆக்சுவலி திமுக ரொம்ப டல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிக்க கிடையாது. அங்க உள்ளுக்குள்ள ஒரே சாலியா இருக்கிறாங்க. எவ்வா இதுவே நாம இவங்களுக்கு எடுத்து கொடுத்து இவங்களுக்காக வேலை பார்க்கறது நமக்கு மிச்சம். நமக்கு நாவே எப்படியாச்சும் இந்த காங்கிரஸ் கூட்டணி முறிஞ்சிடணும்னு உள்ள ஒரு குரூப் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு. பார்த்துருவோமா? டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். மதியம் நேரம் வணக்கம். இது மதியம் தர்பார் கூத்தடி கோப்பு. கூடிய சீக்கிரம் அநேகமா இந்த கூட்டணிக்கு வந்து கும்மி அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வேற யாரும் காரணம் இல்லை, அவங்க தான். இவங்களை வந்து இப்போ மேலே தூக்கி கைவிட்டு இத்தனை நாளா தூக்கி பத்திரமா பாதுகாத்து வச்சதுக்கு அவங்க பூரா கொளுத்து திரியிறாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள ஒரு நினப்பு உள்ளுக்குள்ள ஓடி வந்துருச்சு, கரபுரண்டு ஓடுது. நாம தான் வந்து திமுகவை தமிழ்நாட்டில் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்ற ஒரு நினப்பு அங்கே இருக்கிறவங்க. மற்றவங்களுக்கு வரலாம், ஆனால் தலைமைக்கு கண்டிப்பாக இது நல்லாவே தெரியும். ஐயா ராகுல் காந்தி ஐயா ஏன் இதில் தலையிட மாட்டேன்றாரு? ஒன்றும் இல்லை, ஐயா ஸ்டாலின் ஐயா இருக்கார்ல, அவர் சொல்றாரு இந்த கூட்டணி தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாதுப்பா. ஒய் தமிழ்நாடு சோ யூனிக் பிரவீன் சக்கரவர்த்தி, முதல்ல யார் நீ? எனக்கு புரிய மாட்டேங்குது. அதாவது இந்த கூட்டணியை பற்றி பேசுறது, கூட்டணியில் எவ்வளவு சீட்டு வேணும்னு பேசுறது, அப்புறம் இந்த கூட்டணியில் இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எல்லாம் ஓகே, ஆல் குட். அதெல்லாம் யாரு பேசணும்? இந்த ஒரு 5-6 பேர் வச்சிருந்தா இல்லையா, இந்த ஒரு ஃபார்ம் பண்ணாங்க இல்லையா, அவங்க தானே வந்து பேசணும். யார்கிட்ட பேசணும்? அவங்க வந்து பேசுறதுக்காக வந்து அவங்கள வச்சிருக்காங்களா? அப்புறம் எதுக்கு அவங்கள வச்சிருந்து பேசாம அவங்கள களைச்சி விட்டுலாம்ல, நாங்க தான் பேசுவோம். இல்லை, யார் எப்போ பேசுவோம்னே தெரியாது, பேச வேண்டியது தானே. ஆனா அதையெல்லாம் யாரையுமே எதுவுமே கண்டுக்காம இது வரைக்கும் கண்டிக்கல. ஏன் இன்னமும் சொல்ல போனா ஜனவரி மாசத்துல காங்கிரஸ்ல ஒரு இது போட்டா, மீட்டிங் போட்டா. அந்த மீட்டிங்ல கார்கே ஐயா சொல்றாரு, டே வெளியில எவனும் பேசாதே, பேசினா டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுப்பேன். ஆனா நீங்க பேசிவிட்டு பேசுறவங்க எல்லாம் பேசாம வேடிக்கை பார்த்துட்டு அந்த டிசிப்ளினரி அந்த ஆக்ஷனை, அப்போ உண்மையிலே இந்த நாடகத்துல உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டா? எனக்கு அதுதான் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. திருமாவளவன் சொன்னாப்புல இல்லை, ஆசை இருக்கிறது தப்பு இல்லை, காங்கிரஸுக்கு அந்த உரிமை நிறைய இருக்குது, அதெல்லாம் வந்து காங்கிரஸ் வந்து தாராளமாக கேட்கலாம். ஏன் எங்களுக்குமே ஆசை இருக்குது, நாங்கள் அழுத்தலையை தவிர நாங்கள் அந்த கோரிக்கையை என்ன வச்சு தான் இருக்கிறோம். ஆனால் அவங்க கேட்குறபடி அவர் கேட்குற, ஆனால் யார் கேட்கணும் அதைத்தான் அவர் கேட்குறார். தலைமையும் பேசிக்கணும். அதுக்கு ப்ராப்பரான ஒரு இது ஒன்று இருக்குது, ப்ராசஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ராசஸ்ல பேசிக்கிட்டா பிரச்சனையே கிடையாது. அதை விட்டு நீ மாட்டுக்கு ஆளுக்கு அவனுக்கு வாய் இருக்கு அப்படின்றதுனால எல்லாரும் வந்து உட்கார்ந்து பேசுறதெல்லாம் தப்பு. இதைத்தான் கூட்டணிக்கு சுமூகமா ஒரு முடிவு காணணும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இப்ப இவ்வளவு பேசுறோம்ல, வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுறோம்.
வரமுறை இல்லாம பேசுறான், நினைச்சதை எல்லாம் பேசுறான். இன்னும் சொல்ல போனா திமுகவை ரொம்ப தட்டி பேசுறான். இப்ப ஒரு பேச்சுக்கு ஒரு வழியா இப்ப நீங்க பேசுனது எல்லாம் வந்து ஏதோ ஒரு வகையில அட்ஜஸ்ட் பண்ணி இது வரைக்கும் திமுக காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. நல்லா கேட்டுங்க, காங்கிரஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கு. அந்த நம்ம இந்த காமெடி ஒன்றும் எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. அதுக்கப்புறம் இடகு முடகு ஏதாச்சும் பண்ணிட்டு நான் மாட்டுக்கு போயிடுவேன். திமுக முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. நல்லா இது இன்னும் கொஞ்சம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா உண்மையிலே ஏன்டா நம்ம இதை தூக்கிக்கிட்டு திரியணும், இதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? ஒரே ஒரு பிரயோஜனம், தேசிய அளவில் பாசகவை எதிர்க்கிறதுக்கு திமுகவுக்கு ஒரு பார்ட்டி தேவைப்படுது. உண்மை அதுதான், வேற எதுவும் காங்கிரஸ்னால திமுகவுக்கு ஒரு பிரயோஜனமும் தமிழ்நாட்டில் கிடையாது. இப்போ அங்கே போறாங்க மத்திய அந்த ஒன்றியத்துக்கு போற காங்கிரஸ் ஒருவேளை 2029 உட்கார்ந்துக்குச்சு. கண்டிப்பா அவனுக்குள்ள என்ன பண்ணும் அப்படின்னா, ஒருவேளை இதே கவுண்டோட இருந்துச்சு திமுக 40 MP அப்படின்ற ஒரு கவுண்டோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அங்கே நீங்க கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா 10ல் 1 பங்கு அங்கே இருக்குது, 10ல் 1 பங்கு அங்கே இருக்குது. அதனால அதுக்கு கொடுத்தாலும் வேற வழி கிடையாது. ஏதோ வந்து கூட்டணி தர்மத்தினால கொடுக்கறதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. உனக்கு இவ்வளவு தூரம் இங்க உதவி பண்ணியிருக்காங்க, ஆனா அந்த அளவுக்கு உதவி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு? கேள்வி அதான். தமிழ்நாட்டில் அப்ப இப்போ இவ்வளோ ஒன்றும் இல்லை, பாஜகவுக்கு திமுக ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னா அதிமுகவை தொங்கிட்டு இருக்குமா என்ன பாஜக? திமுகவுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ண தெரியாது, திமுகவுக்கு அது சேஞ்ச் பண்ண தெரியாது. அதை எப்படி சமாளிக்கணும்னு இங்கே தெரியும். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது. அதனால அவங்க எதுவாக இருந்தாலும் முதல்ல ராகுல பிரதமர் வேட்பாளர்னு சொன்னவர் ஐயா ஸ்டாலின். முதல்ல இப்போ வரைக்கும் அதே கடைசி 20 வருஷம் என்ன ஒரு இதில் இருந்தாங்களோ அதை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா லிபரெல்லாம் கொடுத்து தான் வச்சிருக்காங்க. இங்கே ஏதோ காங்கிரஸ் திமுக கிட்ட அடிமையாக இருக்கிற மாதிரி. எந்த இடத்துல உங்களை இது வரைக்கும் அவங்க வந்து விட்டு கொடுத்துருக்காங்கன்னு ஏதாச்சும் ஒரு இடம் சொல்லுங்க. ஆனால் ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்காக நாங்கள் இது வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம், அவங்களுக்காக நாங்கள் இந்த விஷயத்தையெல்லாம் செஞ்சுருக்கோம், ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் ஒன்றும் வேண்டாப்பா. இப்போ நடந்த எஸ்ஐஆர் திமுக கொடுத்த 35 லட்சம் ஃபார்ம், இந்த ஃபார்ம் 6 சம்திங் இந்த கொண்டு போய் கொடுப்பாங்க சேருங்கன்னு சொல்லிட்டு 35 லட்சம் ஃபார்மை கொண்டு போயிட்டு ப்ரொக்யூர் பண்ணி கொடுத்தது திமுக. எஸ்ஐஆருக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் செஞ்ச வேலை என்ன சொல்லுங்க? வாக்காளர்கள்ப்பா, நாங்கள் தனியாக நிற்கிறோம், எங்கள் ஒன்றும் இல்லை. மாணிக்கம் தாகூர் அண்ணன் தனியாக நிற்கிறப்ப என்ன ஓட்டு வாங்கினாரு, இந்த பக்கம் சேர்ந்ததுக்கப்புறம் என்ன ஓட்டு வாங்கினாரு அவர்கிட்ட கேளுங்களேன். அவர் சொல்லுவார், அவர் எப்படி வந்து இவ்வளோ தூரம் ஒரு பயங்கர ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேண்டிடேட்டாக மாறினாரு. ஒயரை பிடிங்கிட்டா ஒன்றும் எரியாதுங்க. நிஜமா சார், அந்த கரண்ட் ப்ராசஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த கரண்ட்டு தான் திமுக. நீங்கள் பல்பாக இருக்கலாம், கரண்ட்டு தான் திமுக. அந்த கரண்ட்டை எந்த பல்பில் சொருகினாலும் எரியும், பல்பு தனியாக எரியாது. இப்போ அவன் என்ன பண்ணுறாங்க, அந்த கரண்ட்டை போட்டு அது கூட உட்காந்து கட்டி புரண்டுக்கிட்டு இருக்காங்க. டபக்குன்னு என்னாச்சு, ஓவர் பாஸ் ஆயிடுச்சுன்னா உடனே வெடிச்சு போயிடும் பல்பு. அதுக்கப்புறம் அந்த பல்பு வேஸ்ட்டு தூக்கி போட்டு அடுத்த பல்புக்கு தான் போவாங்க. நல்லது. இப்போ உள்ளுக்குள்ள அத்தனை பேரும் ஏங்க இவங்களுக்கு 30-35 சீட்டுன்னு உட்காந்து ஏன் இவங்களுக்கு நீங்கள் ஏன் வச்சிருக்கீங்க? அவங்க வச்சிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், சென்ட்ரலில் வரணும், வந்தால் நாம் நல்லது, நமக்கு நல்லது, அவங்களுக்கு நம்ம விசுவாசமாக இருப்போம், நமக்கு அவங்க விசுவாசமாக இருப்பாங்க அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்துக்காக மட்டும்தான் காங்கிரஸை வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்ண திமுக அப்படின்னா இது காங்கிரஸ் ரொம்ப டம்மியாகி போயிடும். நிஜமா யோசிச்சு பாருங்க, டபக்குன்னு ஒரு 40 அவுட்டு யோசிச்சு பாருங்களேன். இல்லை இப்போ இந்த 40 சீட்டில் காங்கிரஸ் இல்லாமல் வேற யாரையாவது நிற்க வச்சிருந்தா திமுக அந்த 40 ஜெயிக்காதான் என்ன? எவ்வளவு பேர் இறங்கி காங்கிரஸ் எவ்வளவு பேர் இறங்கி வேலை பார்த்தாங்க. அவங்களுக்கு உண்மையில தமிழ்நாட்டோட கள நிலவரம் என்ன தெரியும்? பூத்துக்கு ஆள் இருக்கா முதல்ல. வங்காளத்துக்கு போறாங்க, வங்காளத்தில் கட்டி போட்டு இப்போ தனியா ஏற்கனவே டெல்லி நாசமா போச்சு, பஞ்சாபும் நாசமா போச்சு. இவங்க போய் தனித்தனியாக நாங்கள் நிற்கிறோம், நாங்கள் நிமித்துறோம், நாங்கள் தூக்குறோம், நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம்,
சொன்னாங்கல்ல, சொன்ன இடத்துல ஒவ்வொரு இது வரைக்கும் எந்தெந்த ஸ்டேட்டில் இப்படியெல்லாம் பேசுனாங்களோ அந்த ஸ்டேட்டில் பூரா பொந்துல ஒளிஞ்ச எலி மாதிரி ஆயிட்டாங்க. தேடி சார் சத்தியம் தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நிலைமைக்கு போயிடுச்சு காங்கிரஸ். அதுக்கு காரணம் இவங்க எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க நடந்துக்கிறது தான். அதை கண்டுக்காம இருக்கிற தலைமையும் தான். லோக்கல்ல இருக்கிறவங்க ரொம்ப அந்த லோக்கல் பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லா தெரியும். அவங்க சொன்னா சரியா இருக்கணும் முழுசா நம்புறது பத்தியா தலைமை. அந்த தலைமைக்கு உண்மையிலே மொட்டை அடிக்கிறதுக்கு காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இப்போ தான் வெஸ்ட் பெங்காலில் உண்மையிலேயே மம்தாவை தாண்டி உங்களால் வந்து ஜெயிச்சிட முடியும்னு நீங்கள் நம்புறீங்கள? இப்போ அங்கே வங்காளத்தில் எதிர்கட்சியாக இருக்கிறது யாரு, இருந்தது யாரு? உங்களை வளர விட்டு அவங்களையே அடித்து காலி பண்ணிட்டு விட்டாங்க. உங்களையெல்லாம் வளர விட்டுருவாங்களா என்ன? மம்தாவை தாண்டி உண்மையிலே மம்தா அவங்க இத்தனைக்கும் வாங்கடா ஒன்னா நிற்போம்னா அவங்க சொல்லலை, கம்யூனிஸ்ட் சொன்னாங்க வாங்க எல்லாரும் ஒன்றா நிற்போம், நமக்கு ஒரே எதிரி பாஜக, நம்ம அவங்களுக்கு சான்ஸை கொடுக்கக்கூடாது, வாங்க ஒன்றா நிற்போம், முறுக்கிக்கிட்டு எல்லா தொகுதியிலையும் நாங்கள் தான் போய் நிற்போம், எங்களுக்கு இல்லாததா மொத்த வங்காளமும் எங்களோடது சொன்னாங்கல்ல. இப்போ ரிசல்ட் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலையும் ஆடுறாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த திமுக அந்த 30-35 சீட்டு எப்படா நம்ம கைக்கு வரும்னு அங்கே இருக்கிற அந்த இளைஞரணி காத்துக்கிட்டு கிடக்கு. ஏன்னா அடுத்த ஆப்ஷன் அங்கே தான் போகும். இப்போ நீங்கள் வரலன்னா அதை அப்படியே வாரி கொண்டு போய், இப்போ ஒரு பேச்சு கேட்குறேன், நீங்கள் ஒரு 50 கேட்குறீங்கன்னு வச்சு, அந்த 50 உங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்குறோம். அந்த 50ல் எவ்வளவு ஜெயிப்பீங்க நீங்கள்? எவ்வளவு உங்களால் தனிப்பட்ட முறையில் ஜெயிக்க முடியும்? நான் என்ன சொல்கிறேன், முழுசா நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் உங்களுக்கு இது எனக்கு ரொம்ப திமுகவுக்கு காங்கிரஸுக்கு இடையில நடக்கிற பிரச்சனை மாதிரி தெரியல, இது காங்கிரஸுக்குள்ளேயே நடக்கிற ஒரு பிரச்சனை மாதிரி தான் தெரியுது. உங்கள் தலைமை கிட்ட சொல்லி நாம் ஏன் தனியாக நிற்கக்கூடாது? போன எலெக்ஷனில் பாஜக நின்றுச்சுல்ல, நாம் போவோம் கூப்பிடுவோம், தாவேக்காருக்கு அவன் இனிமேல் அவன் உங்களை அவங்க சேர்த்துக்கிட்டாலும் அப்படியே தள்ளி அவங்க தாவேக்காருக்கு இல்லை வேற யாரும் இல்லை, சின்ன சின்ன கம்யூனிஸ்ட் நம்ம கூட வருமே, ஆல் ஓவர் இந்தியா கட்சி, அதுவும் ஆல் ஓவர் எங்கே முடிஞ்சா கூப்பிட்டு பாருங்களேன் கம்யூனிஸ்ட்டை. யோசிச்சு பாருங்க சார். ஏன் இந்த அல்சாட்டிய மணிசங்கர் ஐயர் இருக்கார், அவர் சொல்றார், அழகா சொல்றார், இந்திய கூட்டணிக்கு தலைமை தாங்கிறதுக்கு ஸ்டாலினுக்கு தான் தகுதி இருக்கு. நான் சொல்லல, அவர் சொல்றார், மொத்த காங்கிரஸ்கார். அதே மாதிரி அகில இந்திய அளவில் பாஜகவை எதிர்க்கக்கூடிய ஒரே சக்தி திமுகவுக்கு மட்டும்தான் இருக்கு. திமுக ஒரு இன்ஜினா இருக்கு சார், அவங்க ஃப்ரண்ட் ஃபேஸாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை, அவங்க அதை எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஏன் ஒட்டுமொத்தம் ஒன்றும் இல்லை. இந்த எக்ஸாம்பிள் சசி தரூர் வந்து ஒரு பெரிய ப்ராட் மைண்டடு, அது காங்கிரஸ்காரங்களுக்கு உள்ள அந்த மைண்ட் எனக்கு இருக்குது, நாங்கள் இவங்களோட அந்த பாஜகவோட இதுக்கெல்லாம் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னப்போ, சபரிமலை தீர்ப்பு வந்தப்போ ஆர்எஸ்எஸ்காரன் போராடினா கூடவே சேர்ந்து போராடினது சசி தரூர் ஐயா. இவங்க எல்லாருமே உள்ளுக்குள்ளே ஒரு பாசம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, ஒரு ஓரமாக இருக்குது எல்லாத்துக்கும். அதை எப்படியாச்சும் கலைச்சிடணும், எப்படியாச்சும் வந்து இவங்களை காலி பண்ணிடணும் அப்படின்ற ஒரே எய்மோட உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதுக்கு ராகுல் காந்தி ஐயாவும் சேர்ந்தாப்புல அவங்க இஷ்டத்துக்கு எப்படி மண்டையை கழுவுனாங்கன்னு தெரியல. ஆனால் இவ்வளவு ஈஸியாக ஒருத்தன் அதை கீழே இருக்கிறவன் மேலே இருக்கிறவங்களோட மண்டையை கழுவ முடியும் அப்படின்னா அந்த தலைமை ரொம்ப வீக்குன்னு அர்த்தம். அப்படி அவங்க கையில் தலைமைன்றது அது இறங்கி அது ஆராய்ச்சி அது என்ன ஏதுன்னு நசத்தை பார்த்து உண்மையிலே இறங்கி உட்கார்ந்து யார் லீடர்னு தெரியணும் சார். இப்போ காங்கிரஸுக்கு உண்மையிலே யார் லீடர்? மாணிக்கம் தாகூரா, வேணுகோபாலா, இல்லை பிரவீன் சக்கரவர்த்தியா, இல்லை ராகுல் காந்தியா? முதல்ல அந்த பேச்சுக்கு ஒரு முடிவுக்கு வாங்க. ஏன்னா எல்லாருமே ஆளுக்கு வந்து இப்போ இவர் மணிசங்கர் தான் சொன்னார், பூரா ரவுடி பயில மாதிரியே இருக்கிறாங்கப்பா, ஒருத்தையும் கூட செல்வ பிறந்த என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, ராகுலுக்கே கட்டுப்பட மாட்டேன்றாங்க, என்னடா பண்ண சொல்றீ அப்படின்ற மாதிரி அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. அவர் தெளிவாக சொல்லிட்டார், டெல்லி என்ன சொல்லுதோ அதை தப்பண்ணா. இங்கே இவங்க ஆடுறதுக்கெல்லாம் கூட சேர்ந்து என்னால் ஆட முடியுமா? ஆனால் டெல்லியாவும் சேர்ந்துல ஆடி மேலே அங்கே ஒருத்தர் பக்கத்துலேயே உட்காந்து எந்நேரமும் அந்த மயக்கம் மருந்தை ஊற்றிக்கிட்டே இருக்காப்புலையே, தெளிஞ்சா என்னத்துக்காகிறது? அவர் மனசுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போட்டாங்க போல. நம்ம முடியும், நம்மளால முடியும். ஏன் இப்போ நம்ம இந்த இதுலேருந்து இவ்வளோ தூரம் எம்பிக்கள் எடுத்துட்டு வரலையா? நாம் ஜெயிக்கலையா? ஒரு ஆன்டி இன்கும்பன்சி சார். நேஷனல் பாலிடிக்ஸுக்கு ஸ்டேட்டு பாலிடிக்ஸுக்கு ஏதாச்சும் இறங்கி வந்து பார்த்தா தெரியும். இப்போ வரைக்கும் ஐயா ராகுல் காந்தி மேலே, ராகுல் காந்தின்னு அந்த ஒருத்தருக்கு மட்டும்தான் மரியாதை இப்பயுமே தமிழ்நாட்டில். மற்ற யாருக்கு இங்கே பெருசாக அந்த அளவுக்கு இல்லை.
திமுக கூட இருக்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக காங்கிரஸை இத்தனை நாள கையை பிடிச்சிக்கிட்டு இருந்துச்சு தமிழ்நாடு. அது கையை பிடிச்சிக்கிறதுக்கு அந்த கையை பிடிச்சி கிள்ளிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கத்தியை போட்டு அறுத்துட்டு இருக்காங்க, என்னை உறுதியா இல்லையா அப்படின்ட்டு. விட்டுட்டாங்கன்னா மறுபடியும் அந்த கையை தமிழ்நாடு பிடிக்காது. பார்த்துக்குங்க. நன்றி.